டெவலப் பண்ண விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே விடணுமா? அவருக்கு தெரியும் காவேரி, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவார். இப்ப இவ்வளவு நாள் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தாத்தா இஸ் ஓகே. நீங்க பாஸா தான் இருக்கு வரலாம், அது நல்லா இருக்கும். ஆனா மேல இருந்தனால உங்களுக்கு வரவே கூடாது, நான் வரவும் விட மாட்டேன். காவேரி, உங்களுக்கு அந்த டென்ஷனோ கவலையோ வேண்டாம். பண்ணுவீங்களா? வேலைக்கு போறீங்களா? ஹலோ, ஆல்ரெடி நான் ஒரு அது போதும். அது உங்க அம்மாவோட பிசினஸ்மா. சோ உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாம ஃப்ரீயா இருங்க. எனக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். என்ன என்னாச்சு? லவ் மகா முட்டம். ஆர்டர் பண்ணிருந்தா சொல்ல மாட்டீங்களா? அப்போ நான் சொல்லாததை நீ செய்யறல, அதே மாதிரிதான் நானும். சாப்பாடு வேணுமா இல்ல சமைக்கட்டுமான்னு கேட்டா சமைப்பாங்க. இங்க பாரு, இனிமே உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இவ்ளோ நாள் வரைக்கும் வாங்கன்னு சொன்னது உங்களுக்கு உயிரை எடுக்கிற மாதிரி இருக்கா? ஒரேங்கப்பா, இப்ப நான் அந்த சாப்பாடு விஷயத்தை பத்தி எப்படியும் நீ ஆரம்பிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் காலையில இருந்து நீ என்கிட்ட பேச்சு கொடுக்க. ஓஹோ, அப்ப என்ன கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு இவ்ளோ தூரம் என்ன கவனிச்சா எப்படி நம்புறது? காவேரிக்கும் உங்களுக்கும் பக்காவா பிளான் பண்ணி சொல்ற போய் தானே? ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்குதான் டைம் இருக்குல்ல. எதை சொன்னாலும் இப்படி ஒரு மூஞ்ச எங்க இருந்து தான் கொண்டு வருவீங்களோ எனக்கு தெரியல. பச்சை புள்ள மாதிரி. அத்தைதான். சொல்ல பாத்து ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரிங்க அத்தை. வேணும்னா என்கிட்ட சொல்லு. இந்த வயத்தை தூக்கிட்டு லொங்கு லொங்குன்னு போவியா? என்னடி இருக்க? வீட்டுக்கு சாப்பிட வர வழியில கடையில ஏறி ஸ்வீட் வாங்கணும். அவ்வளவு புருஷன் ஆனதெல்லாம் அப்புறம்தான். நான் கேக்கதான் செய்வேன். உடனே வேலையை விட்டுட்டு கிளம்பிடுறது. எங்க அம்மா என்ன மருந்தா கேட்டுச்சு? ஸ்வீட் தானே. இஸ்கே போயிடு குமரா. மாமா எங்க போற? அம்மா ஏண்டி இந்த தாங்குது? ஏதோ பிரசிடென்ட்டே வீட்ல வந்து தங்கி இருக்கிற மாதிரி. இப்பதான் அம்மா போன் பண்ணி விஜய்க்கு ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்லுச்சு. அம்மா அவ்வளவுதானே தூக்கி வச்சு கொண்டாடுது. நான் நிவனோட வைஃப். அவ ஏன் அக்கா? அவ பிரெக்னெண்டா இருக்கிறது இவர்கிட்ட தான் சொன்னாலாம். இவருதான் காவேரிய வச்சுதான். நானும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் தான். ஆனா அப்படி ஆயிடுது. உனக்கு அம்மா போட்டிருந்தப்ப கூட அது ரிலேட்டடா காட்டாது அப்படின்னு சொன்னீங்க. என் போன்ல அப்படிதானே பண்ணி கொடுத்தீங்க. அந்த மாதிரி இல்ல, நீங்க முறைச்சீங்க. ஏண்டி, நான் ஜாப் தானே தேடுறேன். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றத பத்தி யோசிங்கன்னு சொன்னேன்ல. அதுவும் பண்ணலாமா? தம்பி, இளநீர் இந்த நீ எடுத்துக்கோப்ப. இளநீர் வாங்கிட்டு வந்தப்பா. நான் எப்பவும் கங்காவுக்கு வாங்கிட்டு வரதான். இதுல பக்கத்து இலைக்கு பாயாசமா அப்படியே எனக்கும் கொடுத்துட்டீங்க. என்ன தம்பி? அதான் அம்மா ஏதோ சமாளிக்கிறேன்னு ட்ரை பண்ணிட்டு இப்படி முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கு. இருங்க, மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கூப்பிடுறேன். அதுக்குள்ள லஞ்சா? சொல்லுப்பா. ஃபீல் பண்ண நீங்க ஒரு மாதிரி, அது எப்படி சொல்றது, அது எனக்கு ரொம்ப. இப்ப திரும்பவும் அந்த அத்தையை பாக்குறேன். எனக்கு வேணும் இந்த மாதிரி. ஒருவேளை நான் திரும்ப ஏதாச்சும் தப்பு பண்ணா கூட வருத்துறாதீங்க அத்தை. என்ன தம்பி நீங்க? நீங்க நீ
நீ என் கூட இருக்கிறது மட்டுமே அதுக்கு காரணமா எனக்கு தோணும். நிஜமாவே ஒரு அம்மாவோட பாசத்தை இந்த 2 நாளா அத்தை கிட்ட ஃபீல் ஏதோ சொல். நான் இனிமே உங்களை தப்பாவே யோசிக்க மாட்டேன். இனிமே நான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன்பா. நீங்க அதெல்லாம் இருக்கு. எங்க அம்மா உங்களை முழு மனசோட இன்னும் ஏத்துக்கலன்னு உங்களுக்கு ஆனா நான் இப்ப சொன்னதெல்லாம் அத மனசுல வச்சுக்கிட்டு இல்ல. அக்கா அதான் கீழே உட்கார கஷ்டமா இருக்குல்ல. பிரெக்னன்சி கஷ்டம் தான் இல்ல. சின்ன சின்ன கஷ்டம் இருந்தா அம்மா அப்படியே உல்டாவா ஆசைப்படுவார்ல, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு. எப்படி இருக்கும்னு. அக்கா சந்தானம்னு இப்ப பேர் வச்சா உன் பையன் உன்னை வளர்ந்து சொல்லுவேன். எல்லாம் சரிதான். சரி பையனா வேணா பிறக்கலாம். நம்மளெல்லாம் எங்கேயோ ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி இல்ல. விஜய் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. நாம செஞ்சிருந்தா அம்மா நம்ம மூஞ்சில முழிச்சிருக்குமாக்கா? அது அவர் ஆசைன்னு நினைக்கிற. விஜய் எவ்வளவு பெரிய ஆளு. இவளுக்காக அவ்வளோ சொத்தை விட்டுட்டு நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து அவர் தாத்தா பாட்டி உட்பட கேட்டா காவேரி மேல காவேரிக்காக எல்லாம் பண்றாரு. ஓகே,